அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் பொசிஷனலா ஆப்ஷன் பண்றது டாபிக் என்னங்கிறது எல்லாமே இதுல இருக்கு. வருகிற மார்ச் 5ஆம் தேதி துவங்குதுங்க இந்த கிளாஸ். ஓகேங்களா? மார்ச் 5. இதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டீங்களோ அவங்களுக்குலாம் நான் மெசேஜ் பண்ணிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம லெவலுக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்தது ஸ்ட்ரைக் வந்து 25,500 கால் 138 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த லைன் தான் 138ங்க ரைசன் லைன் போயிட்டு இருக்கோம் பாருங்க. அதுக்கு கீழே தான் இருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? ஃபால் ஆயிருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன நடக்கும்னு நான் எதுவுமே சொல்ல தெரியாது. நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுதா, பிரைஸ் ஆக்ஷன் மாறுதா, பேட்டர்ன் வருதா, எதுவுமே தெரியாது. ஆனால் ஏன் மேக்ஸ் இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி சொல்றோம்? இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதை வச்சு ட்ரேடும் பண்ண மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னல் டூல். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் அடிப்படையில் தாங்க இயங்கும். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யார் எதா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா நீங்களே படிங்க, தெரிச்சு கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியலையா இந்த மார்க்கெட்லயே யாரோ சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு வாங்கி ட்ரேட் பண்றது அந்த இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு இங்க வந்துடுச்சு. இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு? ஒரு வேளையில திரும்பணும். ஆர் அதே டைரக்ஷன். இன்னைக்கு இதே டைரக்ஷன் தான் போகுன்றது ரூலுங்க. கீழே தான் போகும், இறங்கி இறங்கி தான் போகுன்ற ரூல். இதெல்லாம் மேக்ஸ்லயே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். மார்க்கெட்டை மட்டும் தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்போ நீங்க இவர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாப்ல, அப்ப மார்க்கெட் டவுன் ஆகுது. அது என்ன டைரக்ஷன் போகும்? புட்டு. அப்ப புட்டை பை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்ப புட்டு எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை எந்த விலையில வாங்கணும், என்ன டார்கெட் வைக்கணும், என்ன ஸ்டாப் லாஸ் இருக்கணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். யாரோ இந்த மாதிரி வராங்க, தினமும் யூடியூப்ல ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதை நம்பி எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. யார் சொல்றது, இன்க்ளூடிங் நான் சொல்றது, நீங்க படித்து ஆராய்ந்து ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.